ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய அழகான தங்கமே, என்னம்மா தீவிரமான யோசனையாகவே உள்ளது. காலம் எப்படி கடத்த போகிறோம், எல்லா விஷயத்தையும் எப்படி சமாளிக்க போகிறோம், ஒவ்வொரு விஷயமும் ஒவ்வொரு மாதிரி இருக்கிறதே. நாளுக்கு நாள் இன்பங்கள் கூடும் என்று பார்த்தால் துன்பங்கள் மட்டுமே கூடிக்கொண்டு இருந்தால் இந்த வாழ்க்கையை எப்படி நடத்துவது? இந்த விஷயங்கள் அனைத்தும் நம் எதிர்பார்க்கும் விஷயங்கள் அனைத்தும் நமக்கு எப்படி கிடைக்கும்? நாம் ஒரு அழகான பாதைக்குள் போக வேண்டும் என்று ஆசைப்பட்டாலும் தெய்வம் நம்மை விடாது போல இருக்கிறது என்று நீ நினைக்கிறாய். ஆனால் நீ ஒன்றே ஒன்று என்று புரிந்து கொள். நீ எந்த ஒரு விஷயத்தின் மீது அளவுக்கு மீறி அன்போ அளவுக்கு மீறி பாசமோ வைத்திருக்கிறாயோ அந்த விஷயம் உன்னை நிச்சயமாகவே உன்னுடைய வாழ்க்கையில் சோதிக்கும். ஆனால் ஒரு பொழுதும் கைவிடாது. நீ நன்றாகவே தெரிந்து கொள்ள வேண்டிய ஒன்றே ஒன்று, உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு நல்லது நடக்க வேண்டும், ஒரு விஷயம் நடக்க வேண்டும் என்று இருந்தால் கண்டிப்பாக அது நடந்துவிடும். அது யாருக்கும் எப்பொழுதும் எந்த ஒரு விஷயத்திலேயும் நடக்காமல் எல்லாம் போகவே போகாது. நீ என்னுடைய பிள்ளையாக இருக்கும் பொழுது நீ எதை பற்றி கவலைப்பட வேண்டும்? நீ எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம். சோதனைகள் எத்தனை வந்தாலும் நிச்சயமாகவே அது சாதனைகளாகவே அது ஆகும். சமீப காலமாக உன்னுடைய வாழ்க்கையில் எல்லாமே உனக்கு பிரச்சனையாகவே இருக்கிறது. நீ அப்பொழுது கூட நினைப்பாய், என்னடா இது எல்லாமே நமக்கு பிரச்சனையாக இருக்கிறது, நாம் ஆசைப்படும் விஷயங்கள் நமக்கு கிடைக்குமா கிடைக்காதா என்று. ஆனால் நான் மட்டும் உனக்கு சொல்வேன் ஒரே ஒன்று, நீ எது ஆசைப்பட்டாயோ அது கண்டிப்பாக கிடைக்கும். ஒரு நாளும் ஒரு பொழுதும் கிடைக்காமல் எல்லாம் போகாது. நிறைய பேர் சொல்வார்கள், நீ ஆசைப்பட்டியா உன்னுடைய எண்ணத்துக்கே கிடைக்காது என்று. உன்னுடைய எண்ணத்தை என்ன முன்னும் பின்னும் வந்து அவர்கள் பார்த்தார்களா என்ன? அவர்களுக்கெல்லாம் ஒன்றுமே தெரியாது. இங்கு நல்ல விஷயத்தை பற்றி பேசுவதற்கு கொஞ்ச நபர்கள் தான் இருக்கிறார்கள். ஆனால் கெட்ட விஷயத்தை பற்றி பேச வேண்டும் என்று ஒன்று வந்தால் அதிகமான ஆட்களோ சுற்றி விடுவார்கள். நீ இப்படி அப்படி என்று, அதுவும் நீ ஏதாவது ஒரு தவறு மட்டும் செய்து விட்டாய் என்று மட்டும் வைத்துக்கொள், அவ்வளவுதான். எல்லா விஷயத்தையுமே அவர்களை தீர்மானித்து விடுவார்கள். நீ அன்னைக்கு இந்த தப்பு பண்ணிருப்ப, இன்னைக்கு இந்த தப்பு பண்ணிருப்ப, அதனாலதான் உன் வாழ்க்கையில பிரச்சனை நடக்குதுன்னு ஏதேதோ விஷயங்களை அவங்களே சித்தரித்துக் கொள்வார்கள். அதாவது ஒரு தவறு நீ செய்தாய் என்று தெரிந்துவிட்டது என்றால் அது வாழ்க்கையில் உன்னுடைய வாழ்க்கையில் என்னென்னலாம் தவறு நடந்ததோ அதற்கு எல்லாமே நீதான் காரணம் என்றே முடிவெடுத்து விடுவார்கள். புரிகிறதா? அதனால் இங்கு பேசும் நபர்களுக்கு எப்பொழுதும் வாய் பேசிக்கொண்டேதான் இருக்கும். உன்னை பார்க்கும் பொழுதெல்லாம் நான் என்ன சொல்வேன் தெரியுமா? நன்றாக ஞாபகம் உள்ளதா? யார் ஒருவன் மற்றவனை பற்றி விமர்சனம் செய்ய ஆரம்பித்து விட்டானோ அவன் நிச்சயமாகவே அவன் காலம் முழுக்க விமர்சனம் செய்வான். அவனுடைய வாழ்க்கையின் மீது கூட அவனுக்கு நாட்டம் இருக்காது. மற்றவன் என்ன செய்கிறான், மற்றவனுடைய வாழ்க்கையில் என்ன செய்கிறான் என்பது மட்டும்தான் அவனுடைய முதல் குறிக்கோளாகவே இருக்கும். அதனால் மற்றவன் நம் வாழ்க்கையை பார்த்து விமர்சனம் செய்கிறானே என்று நினைத்து கவலைப்படாது. அடுத்தவன் பேசுவது எல்லாம் உன்னுடைய மனதுக்குள் நீ எடுத்துக்கொண்டாயானால் உன்னுடைய வாழ்க்கையில் உன்னால் எதுவுமே செய்ய முடியாது. எல்லா நிமிஷத்திலேயும் வருத்தங்களும் எல்லா விஷயத்திலேயும் கலக்கங்களும் மட்டுமே தான் இருக்கும். நானும் உனக்கு சொல்ல வேண்டிய ஒரே ஒரு விஷயம், என்னுடைய பிள்ளைக்கு எல்லாமே தெரியும். ஆனால் இந்த விஷயத்தில் மட்டும் என்னுடைய பிள்ளை மிகவும் மோசமாக இருக்கிறது. அதுதான் மற்றவர்கள் பேசும் விதம். மற்றவர்கள் யாராவது ஒரே ஒரு நபர் வந்து நீ நன்றாக இருக்கிறாயா, சாப்பிட்டாயான்னு கேட்டா உடனேயே அந்த நபரை நம்ப விடுவது, அந்த நபருக்கு உதவி செய்வது. கடைசியில் தான் தெரியும் அவன் ஒரு ஏமாற்றும் நபர் என்று. அப்புறம் அடித்துக் கொண்டு அழுவதற்கு ஆரம்பத்திலேயே எல்லோருக்கும் ஒரு விதமான அளவு வைத்திருப்பாய் அல்லவா? இதுதான் அவர்களுடைய அளவு, இதை தாண்டி அவர்களும் வரக்கூடாது, அவர்களுடைய வாழ்க்கையில் நானும் போக மாட்டேன் என்று நீயும் சொல்வாய் அல்லவா? அதே மாதிரியே எல்லாருடைய விஷயத்திலேயும் நீ இருந்திருக்கலாம். அம்மா, உன்னுடைய தேவைகள், உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நான் அறிகிறேன். எதுவுமே நான்
தெரியாமலோ உன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயத்தையும் ஒவ்வொரு நிமிஷத்தையும் உன்னிடமிருந்து எடுக்கவோ நான் இல்லை. ஆனாலும் சில நேரத்தில் நீ என்னை இதுதான் நினைக்கிறாய், சாயா நமக்கு நல்லது செய்யவில்லை, சாயா நமக்கு எப்பொழுதும் நல்ல விஷயத்தை யோசிக்க மாட்டார் என்று இப்படியே நினைக்கிறாய். அம்மா, தயவு செய்து உன்னுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு தப்பான ஒரு விஷயத்தையோ நினைக்காதே. உனக்காக பாடுபட்டு உழைக்க நான் இருக்கிறேன். தெய்வங்கள் அனைத்தும் உன்னுடைய வாழ்க்கையில் இன்பம் என்ற ஒன்றை கொடுப்பதற்குத்தான் இருக்கிறது, துன்பம் என்ற ஒன்றை கொடுப்பதற்காகவே இல்லவே இல்லை. நீங்கள் அனைவரும் ஒரு விஷயத்தை மட்டும் நன்றாக ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் எத்தனை பேர் உங்களுடைய வாழ்க்கையில் ஒவ்வொன்றையும் தேடுகிறீர்கள்? ஒரு விஷயம் உங்களுக்கு தேவை என்றால் அதை தேடுகிறீர்கள், ஆனால் சில சமயத்தில் சோர்ந்து விடுகிறீர்கள். திரும்பி தெய்வத்தை வணங்குகிறீர்கள். அப்பொழுது அந்த தெய்வம் தானே உனக்கு எல்லா விதத்திலும் ஊக்குவித்து நீ போ, உன்னால் ஜெயிக்க முடியும் என்று உங்களுக்கு ஆறுதலை கொடுத்தும் சக்திகளை கொடுத்தும் அடுத்தடுத்த கட்டத்திற்கு உங்களுடைய வாழ்க்கையில் உங்களை நகர வைக்கிறது. தெய்வத்தை யார் ஒருவன் நம்புகிறானோ அவனுடைய வாழ்க்கையில் அவன் தோற்று போவதே கிடையாது. அவனுடைய வாழ்க்கையில் அவன் ஜெயிக்கிறான். எதிர்பார்த்த ஒரு காரியம் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கவில்லை என்றால் கண்டிப்பாக அது உன்னுடைய வாழ்க்கையில் ஒத்து வராமல் இருந்ததினால்தான் அது நடக்காமல் இருந்திருக்கும். உன்னுடைய வாழ்க்கை முழுவதும் நீ அதை நினைத்துக் கொண்டு இருக்கக்கூடாது. புரிகிறதா? ஒரு விஷயம் நடக்கவில்லையா உன்னுடைய வாழ்க்கையில், இந்த வாழ்க்கையில நமக்கு பிடிச்ச விஷயம் நடக்கவே இல்லையே அப்படின்னு வருத்தப்படுறதை விட, நமக்கான விஷயம் இது இல்ல போல, நமக்கு இன்னும் அற்புதமான விஷயத்தையும் வச்சிருக்காங்க போல இருக்கு அப்படின்னு நினைச்சு விட்டுட்டு அடுத்தடுத்த வாழ்க்கைய பார்க்க ஆரம்பிக்கணும். தங்கமே, உன்னை யாரும் இங்கு எந்த ஒரு விதத்திலும் இதுதான் செய்யணும், இந்த விஷயத்தான் நீ செய்யணும்னு யாரும் வாழ்க்கையில சொல்ல போறது கிடையாது. உனக்கு என்ன வருமோ, உனக்கு என்ன தெரியுமோ, உன் வாழ்க்கைக்கு என்ன வருமோ அதை செஞ்சாலே போதும். உன்னுடைய வாழ்க்கையில எல்லா விதத்திலும் அற்புதங்களும் அதிசயங்களும் நடக்க ஆரம்பிச்சிடும். நீ என்னுடைய பிள்ளை அம்மா. உன்னுடைய வாழ்க்கையில உனக்கு கேட்டதெல்லாம் கொடுத்துருவேன். அப்படியே சில விஷயத்த நான் கொடுக்கலன்னா அது உனக்கானது இல்ல அப்படின்னுதான் அர்த்தம். அதனால நீ பெரிய பிரச்சனையெல்லாம் அனுபவிப்ப, அதனாலதான் கொடுக்காம இருந்திருப்ப. மத்தபடி என்னுடைய பிள்ளைங்களுக்கு ஆசைப்பட்டத நான் எப்போதுமே கொடுக்காமல்லாம் இருந்தது கூட கிடையாது. நீ என்னுடைய பிள்ளை. ஒவ்வொரு நிமிஷத்திலேயும் நான் உன்னோடே இருக்கிறேன். எதிர்பார்த்த காரியங்களோடும் உனக்காக ஒவ்வொரு நாளும் காத்து கொண்டே இருக்கிறேன். இனிமேலாவது சாய் இருக்கிறார் நமக்காக என்று சந்தோஷத்தோடு இரு. யாருமே இல்லை, எதுவாக இருந்தாலும் நம் மட்டுமே செய்து நம்முடைய வாழ்க்கையில் எல்லாவற்றையும் பெற்றுக் கொள்கிறோம் என்று நினைக்காதே. உன்னுடைய மனதில் ஏதாவது ஒன்று கவலை இருந்தால் தாராளமாக எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் என்னிடம் நீ சொல்லலாம். ஆனால் எனக்கு என்னுடைய பிள்ளைகள் அழுவது சுத்தமாகவே அது பிடிக்காத ஒன்று. என்னுடைய பிள்ளைகள் என்னிடம் சாதாரணமாகவே கேட்டாலே கொடுப்பேன். அழுது கேட்பது பிடிக்காது. எந்த ஒரு அப்பனுக்கும் தன்னுடைய பிள்ளைகள் அழுதால் பிடிக்காது அல்லவா? அதே மாதிரிதான் தங்கமே, என்னுடைய பிள்ளைகள் அழுவது எனக்கு சுத்தமாக பிடிக்காது. நீ அழுது ஒரு விஷயத்தை கேட்டால் அது கொடுக்க மாட்டேன். அழாமல் கேளு. உன்னுடைய வாழ்க்கை எல்லாமே நான் தருகிறேன். எனக்கு எப்பொழுதும் கண்ணீரை சிந்துவதோ அழுது புரளுவதோ பிடிக்காது. ஏன் தெரியுமா? அது உடலுக்கும் கெடுதல், உன்னுடைய மனதுக்கும் கெடுதல். எல்லாமே சாயிடம் ஒப்படைத்து விட்டேன். சாய் நாள் கிழமைகள் நேரம் வரும் பொழுது நமக்கான ஒரு நேரத்தை ஒதுக்கி வைத்திருப்பார். அந்த நேரத்தில் நாம் கேட்ட அனைத்து விஷயத்தையும் எல்லாருடைய சம்மதங்களோடும் நமக்கு தருவார் என்று நம்புங்கள். நீங்கள் ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ப உங்களுடைய வாழ்க்கையில் இன்பங்களோ கூட ஆரம்பிக்கும். முக்கியமாக இந்த சாய் உங்களுக்குள் இருக்கிறேன். உங்களை அப்படியெல்லாம் கைவிட்டு விடலாம் மாட்டேன். எந்த ஒரு நிமிஷத்திலேயும் நான் கைவிட்டு விடுவேன் என்று நினைக்காதீர்கள். ஒரு நேரம் அல்ல, ஒரு நேரம் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் நான் தூக்கி நிறுத்தத்தான் போகிறேன், நிறுத்துவேன். அந்த ஒரு நம்பிக்கை இன்று மட்டுமல்ல, என்றுமே உங்களுக்குள் இருக்க வேண்டும். யோசித்து பாருங்கள்.
எத்தனை விஷயத்திலிருந்து உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் மீண்டு வந்திருக்கிறீர்கள். ஒவ்வொரு காலத்திலேயும் உங்களுடைய வாழ்க்கையில் தனியாகவா எல்லா விஷயம் செய்தீர்கள்? உங்களுக்கு நிழலாக என்றுமே நான் இருந்திருக்கிறேன். உங்களுடைய வாழ்க்கையில் எல்லா விஷயத்திலேயும் உங்களுடைய குலதெய்வமோ உங்களோடு இருந்திருக்கிறது. நீ ஒன்றும் தெய்வத்தை வணங்காத பிள்ளையே இல்லையே, தெய்வத்தை நீ வணங்கும் பிள்ளை. அப்படி இருக்கும் பொழுது தெய்வம் எப்படி தங்கமே உன்னை தனியாக விடும்? உனக்கு என்றுமே தனியாக இருக்க அனுமதியே கிடையாது. ஏன் தெரியுமா தனியாக இருக்க அனுமதி கிடையாது? நீ தனியாக இருந்தால் மனதை விட்டு விடுகிறாய். தனியாக இருந்தால் வாழ்க்கையில் எல்லா விஷயத்தையும் விட்டு விடுகிறாய். எனக்கு அப்படி எல்லாம் இருந்தால் தன்னுடைய பிள்ளைகள் மனதை விட்டு விடுவார்களோ என்று பயமாக இருக்கும். இனிமேல் பார் என்னென்னலாம் செய்கிறேன் என்று. எப்பொழுதும் நான் இருப்பேன். தைரியமாக இருங்கள். உங்கள் கூடவே இருந்து வாழ வைப்பேன். இந்த சாய்நாள். ஓம் சாய்ராம்.